இல்லை, யூகத்திற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. நிச்சயமா எடுத்துடுவாங்க. இல்லை, இப்போது சுற்றுலாத்துறையை பொறுத்தவரையில் இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு துறையை சார்ந்து தான் இருக்குது. ஏன்னா இப்போ வனத்துறைன்னா அவங்க ஃபாரஸ்ட்லேருந்து என்ஓசி வாங்கணும். அதனால தான் நாங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு டூரிசம் டெவலப்மெண்ட் கவுன்சில், அதுக்கு சேர்மன் வந்து கலெக்டர். அதே மாதிரி ஸ்டேட் அளவில் ஒன் ஃபைல் சிஸ்டம், ஒன் விண்டோ சிஸ்டம் அளவில் கொண்டு வந்து எல்லாத்தையும் ஒரே டைமில் அந்த என்ஓசி வாங்கி பண்ணுறது மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இல்லைனா ஒவ்வொரு துறையிலேருந்து என்ஓசி வாங்கி பண்ணோன்னா கொஞ்சம் ரொம்ப டைம் ஆகுது. அதனால் வந்து ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வனத்தில், அதாவது ஃபாரஸ்ட்டில் பண்ணோன்னா அவங்க தான் டெரிட்டோரியல் ஆஃபீஸ், அவங்கள்ட்ட என்ஓசி வாங்கணும். ஹெச்ஆர்என்சி ஆன்மீகம்னா ஹெச்ஆர்என்சிட்ட என்ஓசி வாங்கணும். அப்புறம் இப்படி ஒவ்வொரு துறையிலையும் நிறைய துறைகளில் இப்போ வந்து டபிள்யூஆர்டி தண்ணியில் நதி சம்மந்தமானா டபிள்யூஆர்டிகிட்ட என்ஓசி வாங்கணும். அதனால் அப்படிப்பட்ட சில 8 துறை சம்மந்தமாக இருக்குது. இதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு நாங்கள் மாண்புமிகு சிஎம் அவருடைய கவனத்துக்கு இப்போ கொண்டு சென்றிருக்கோம். அதனால் ஒரு உயர்மட்ட லெவலில் ஒரு கமிட்டி அமைச்சு அங்கங்கே உடனுடன் அப்ரூவல் கொடுக்குற மாதிரி இந்த தடவை அதை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இல்லை, அவர் சொன்னது அவருடைய நிலைப்பாடு என்னென்னா வந்து தென்னிந்தியாவில் வந்து பிரதிநிதித்துவம் வேணும்னு சொல்லியிருக்காரு. அது வந்து இப்போ அவருடைய நிலைப்பாடாக சொல்லியிருக்காரு. எங்களுடைய தலைவரை பொறுத்தவரையிலும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், நாங்கள் எதிர்பார்க்கின்ற தலைவர், பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர், அவர் எல்லாரையும் அழைத்து சொன்னக்கூடிய மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்கள் 2029 நிச்சயமாக பிரதமராக வருவார்கள். அதில் ஒரு சந்தேகமும் இருக்காது. அப்படியா? இல்லை, யூகத்திற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. இப்போ வந்து சிறப்பாக வந்து ஒரு லஞ்சம் வாங்காத, ஊழல் செய்யாத ஒரு அரசு தமிழ்நாட்டில் இருக்குது. எங்களுக்கு வந்து சிஎம் வந்து நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அந்த அடிப்படையில் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட 1967க்கு பிறகு 59 வருடம் கழித்து நாங்கள் வந்து காங்கிரஸினுடைய பெருந்தலைவர் காமராஜர் என்ன கனவு கண்டாரோ, அந்த தொண்டர்கள் என்ன கனவு கண்டாரோ, அந்த அடிப்படையில் இன்னைக்கு 2 அமைச்சர் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நாங்கள் கூட்டணியோடு இணைந்து மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரதான் எங்களுடைய இலக்கு. ஒட்டியுள்ள சுற்றுலா தலங்களில் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் நான்வெஜ் போன்றவற்றெல்லாம் கோயிலில் வந்து சாப்பிடக்கூடிய சூழல் இருக்குது. இதை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த மாதிரி? இல்லை, அது மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்குது. இல்லை இருக்குது. அதெல்லாம் நாங்கள் முறைப்படுத்திட்டு வர்றோம். ஏன்னா வந்து அதுதான் ஏற்கனவே சொன்னேன், இந்த சுற்றுலாத்துறை என்பது எங்களுக்குன்னு தனியாக இடம் கிடையாது. சுற்றுலா வந்து அங்கங்கே நாங்கள் டெவலப் பண்ணி அந்தந்த லோக்கல் பாடிகிட்ட கொடுக்குறோம். அவங்க தான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். இப்போ கோயம்புத்தூரில் ஒரு சுற்றுலாத்துறை சம்மந்தப்பட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் அந்த திட்டத்தை இங்கே இருக்கக்கூடிய கலெக்டருடைய கட்டுப்பாட்டில் தான் அதை பண்ண முடியும். எங்கள் துறையை சார்ந்து எங்களுக்குன்னு தனிப்பட்ட இடங்கள் கிடையாது. இருந்தாலும் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக மேம்படுத்தி தான் ஆகணும். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து சமூக வலைதளங்கள், இந்த ப்ரமோஷன், ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்துட்டு, ஆனால் இதை வந்து டெவலப் பண்ணி நம்முடைய தமிழகம் மட்டுமில்லாமல் மற்ற மாநிலங்களில் அதிகப்படியான சுற்றுலா பயணிகளை வரவழைக்கணும். அவங்க வந்து சென்றால் அதுக்குரிய பாதுகாப்பு இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு பாதுகாப்பாக தமிழ்நாடை பொறுத்தவரையில் ஒரு பாதுகாப்பான மாநிலமாக இருக்குது. அதனால் இது இன்றைக்கி ஒரு டொமஸ்டிக் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் அளவில் உலகத்தரம் வாய்ந்த சில நல்ல திட்டங்களை கொண்டு வரணும்னு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் இதை மேம்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் ஆன்மீக சுற்றுலாவுடைய இது ரொம்ப குறைவாக இருக்குது சுற்றுலாத்துறை சார்பில்னு சொல்கிறாங்க சார். அது கூடுதலாக வாகனங்கள், பேருந்துகள், சிறப்பு பேருந்துகள் இயக்குவீங்களா? இல்லை, அதுக்கு தான் அதெல்லாம் நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். டெஃபினட்டாக இந்த துறையை வந்து மாண்புமிகு முதல்வர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று இதை நல்லா டெவலப் பண்ணும். அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்க காங்கிரஸ் கட்சியை வளர்ப்பதற்கான முயற்சிகள் மேற்கொண்டிருக்கீங்களா? உறுப்பினர் சேர்க்கை அதிகப்படுத்துவதற்கான முயற்சி இல்லை. 59 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு எங்களுக்கு ஆட்சியில் நாங்கள் பங்கு வகிக்கிறோம். எங்கள் இயக்கத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கி வந்து ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரையில் வாக்குச்சாவடி அளவில் இன்றைக்கி நாங்கள் பலப்படுத்திகிட்டு இருக்கோம். அதுக்கான அமைப்புகளை ஏற்படுத்திகிட்டு இருக்கோம். இனி வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் வந்து அதுக்கு முன்னாடி எங்களுடைய ஸ்ட்ரக்சரை இன்னும் பலப்படுத்தி உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு எங்களுடைய கைச்சின்னம் வெற்றி பெறுவதற்கான நிலையை நாங்கள் முன்னெடுப்போம். பாதுகாக்கப்பட்ட வனத்துறைக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அத்துமீறி நிறைய பேர் உள்ள நுழைஞ்சு ரீல்ஸ் போடுறாங்க. நீர்வீழ்ச்சி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்லிட்டு ரீல்ஸ் போடுறாங்க. இதை நம்பி இப்போ போகிற பல பேருக்கு வந்து ஒரு அசம்பாவிதங்கள் அந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் கூட பார்க்க முடியுற மாதிரி இருக்குது. இதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம்? இல்லை, இப்போது நீங்கள் சொல்லக்கூடியது ஃபாரஸ்ட்டில்
ஃபாரஸ்ட் வந்து இப்போது அதனுடைய கட்டுப்பாடு வந்து அந்த துறை கீழே தான் வருது. இது மாதிரி சில விஷயங்கள் நம்ம கவனத்துக்கு வருது. அப்போ அந்த துறையோட பேசி அங்கே வந்து அந்த பாதுகாப்பு, இங்கே நீங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு வரணும்னா அதுக்குரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அது மாதிரி இந்த கோஆர்டினேஷன், அதாவது எல்லாரும் சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி தான் அதை பண்ண முடியும். நிச்சயமாக வரக்கூடிய காலங்களில் அது மாதிரி பாதுகாப்புக்கு இப்போவே ஏற்கனவே பாதுகாப்புக்கு முதலிடமாக தமிழ்நாடு இருக்குது. அந்த அளவுக்கு மக்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அளவில் ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்குவோம். அனுமதி இல்லாத இடங்களை சுற்றுலான்னு சொல்லி சுற்றுலா தலம் அப்படின்னு சொல்லி ப்ரமோட் பண்றாங்க ரீல்ஸ் மூலமா. இல்லை அனுமதி இல்லை, அப்படி இதுவரைக்கும் அது மாதிரிப்பட்ட விஷயங்கள் வந்து கவனத்துக்கு வரல. அப்படி நடந்தால் அதை வந்து அந்த துறையோட பேசி என்ன நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கலாம். ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்றத தாவேக்கா ஏற்றுக்குமா? நிச்சயமாக எடுத்துக்குவாங்க.